மேற்காசியாவில் நிலவும் போர் சூழலுக்கு மத்தியில் ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்த ஷிவாலிக் என்னும் எல்பிஜி டேங்கர் கப்பல் இன்று மாலை குஜராத்தின் முத்ரா துறைமுகத்தை வந்தடைந்தது. இதுகுறித்து புதுதில்லியில் நடைபெற்ற மேற்காசியாவின் தற்போதைய நிலவரங்கள் குறித்த அமைச்சகங்களுக்கு இடையிலான விளக்கக் கூட்டத்தில் பேசிய மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிப்பாதைகள் அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளர் ராஜேஷ்குமார், இந்த கப்பலில் இருந்து சரக்குகளை இயக்குவதில் எந்தவித தாமதம் ஏற்படாத வகையில் முன்னுரிமை அடிப்படையில் கப்பல் தளம் மற்றும் ஆவண நடைமுறைகள் முன்கூட்டியே தயார் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து சுமார் 81,000 டன் கச்சா எண்ணெயோடு புறப்பட்ட ஜெக் லாட்கி என்ற இந்திய கப்பல் பாதுகாப்பாக இந்தியா நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும், பாரசீக வளைகுடா பகுதியில் உள்ள அனைத்து இந்திய கடற்படை வீரர்களும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடின்றி இருப்பு இருப்பதாகவும், நாடு முழுவதும் உள்ள அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் தங்களின் முழு திறனுடன் இயங்கி வருவதாகவும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் சாதாரணமாக செயல்பட்டு வருவதாகவும், எங்கும் எரிபொருள் இருப்பு தீர்ந்து போனதாக புகார்கள் வரவில்லை என்றும் குறிப்பிட்ட அவர், முறைகேடுகளை தடுக்க விநியோக அங்கீகார குறியீடு மூலம் வழங்கப்படும் எரிபொருள் விநியோகம் கடந்த மாதத்திலிருந்து 53% தற்போது 72% அதிகரித்துள்ளதாக கூறினார். மேலும் எரிபொருளை பதுக்குவது மற்றும் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதை தடுக்க நாடு தழுவிய அளவில் தீவிர ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பேசுகையில், ஈரானில் உள்ள சுமார் 550 இந்தியர்கள் நிலப்பரப்பு எல்லை வழியாக ஆர்மீனியாவிற்குள் நுழைந்திருப்பதாக கூறினார். மேலும் 90 இந்தியர்கள் ஈரான் எல்லையை கடந்து அசர்பைஜானிற்கு சென்றிருப்பதாகவும், இந்த இடமாற்ற நடவடிக்கைகள் அனைத்தும் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்தால் ஒருங்கிணைக்கப்பட்டன என்றும் அவர் கூறினார். போர் சூழலால் ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு மத்தியிலும் இந்திய தூதரகம் முழுமையாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், கடந்த சில நாட்களாக தெஹ்ரானுக்கு வெளியே இருந்த இந்திய மாணவர்கள் பாதுகாப்பான நகரங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். In Iran have crossed over into Armenia through the land border. We also have had approximately 90 people or 90 of our nationals from Iran cross over into Azerbaijan through the land border. These movements were facilitated by our embassy in Tehran. They helped them with visas as also with immigration formalities where required. In this group of 550 people that I mentioned who have crossed from Iran into Armenia, we also have 284 people who had gone there to Iran on pilgrimage. These people are there right now in both these countries. Some of them have already returned and others would be returning in the next few days or so. மேற்காசியாவில் நிலவி வரும் பதட்டமான சூழலுக்கு மத்தியில் மிக முக்கியமான கடல் வழிப்பதையான ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்த ஷிவாலிக் எனும் எல்பிஜி கப்பல் குஜராத்தின் முத்ரா துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் போக்கு காரணமாக இந்த பாதையில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கப்பலின் வருகை மிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த கப்பலில் இருந்து எரிவாயுவை இறக்குவதில் எந்தவித தாமதமும் ஏற்படாத வகையில் முன்னுரிமை அடிப்படையில் தளம் மற்றும் ஆவண நடைமுறைகள் முன்கூட்டியே தயார் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். சுமார் 225 மீட்டர் நீளமும் 36 மீட்டர் அகலமும் கொண்ட ஷிவாலிக் எல்பிஜி கப்பல் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் ஒரு முக்கிய கலனாக திகழ்கிறது. இந்த கப்பலில் உள்ள சரக்கு டாங்கிகள் சுமார் 82,000 கனமீட்டர் கொள்ளளவு கொண்டவையாகும். இது 40,000 முதல் 46,000 டன் வரையிலான திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயுவை சுமந்து செல்லும் திறன் படைத்தது.